அன்னையே, என்னையை காப்பாத்து. நான் மனுஷனை நம்பி இல்லை, இந்த மண்ணையும் உன்னையும் நம்பித்தான் இருக்கேன். தாயே, இந்த பர்மாவுக்கு ஏதாவது கிராக்கி வருமா? ஆஹா, தாயே, நல்ல சகுனந்தா. கழுத கூட கத்துது. உன் சக்தியே சக்தி. தம்பி, என்னத்துக்கு அழுவுறே? ஐயோ, உங்க அப்பாவை காணோமா? நான் கண்டுபிடிச்சு தாரேன். தம்பி, என்ன என்ன என்ன? வயிற்று மேலே பசி, வாய்க்குள்ளே புசி. இரு வாரேன். காலையில கடங்கராக்கில வருது. அண்ணக்கா, வா வா. என்னடி அம்மா, ஊர்ல இருக்கிற பூவெல்லாம் வாங்கலையில இருக்கு. பின்ன என்ன, யாருக்கு பூ கொடுத்தாலும் துட்டே கொடுக்கறது இல்ல. அதான் எல்லாத்தையும் தூக்கி நானே தலையில வச்சுட்டேன். நல்ல வேலை. அண்ணக்கா, எனக்கு ஆப்போ உனக்க இரு போட்டு தரேன். அண்ணக்கிளி, அவசரமா வேணும். குடு 5-6 ஆப்பம். வருமா? கொஞ்சம் பொறுமா. ஆப்பம் ஒன்ன தேடி வருமா? அடடே, வத்தி வந்தாச்சு. அப்ப வச்சிட வேண்டியதுதானே. என்னத்த வத்தியா? ஆப்பத்தை. என்னடி கழுத்தை சுத்தி வத்தி? உங்க வியாபார கடையில என் வியாபாரம் நடையில. அண்ணம்மா, கும்பலை பார்த்தா எனக்கே ஆப்பம் கிடைக்குமான்னு சந்தேகமா இருக்கு. அண்ணக்கா, ஆப்பம் இல்லன்னு சொன்ன, இது எப்படி வந்தது? இங்கதான் இருக்கா? ஐயா, நீட்ட சுட்டு. ஏன்டா சுட்ட? சுடுற வரைக்கும் பொறுக்கலன்னா சுட்டு தாண்டி ஆகணும். என்னையா சொல்லு? இரு இரு, உன்னை உதிரிப்பு உதுக்கிற மாதிரி உதுக்குறேன். மூக்கால மோப்பம் பிடிச்சு திங்கிறதும் இல்லாம பேச்சு வேறவா பேசுற பேச்சு? என்னையா மோப்பம் பிடிக்கிறேன்னு சொல்றேன்? இரு இரு, உன் மென்னியா பிடிக்கிறேன். மென்னியா பிடிக்கிறேன். இருடி, நான் வா மென்னியா பிடிக்கிறேன். மென்னியா பிடிக்கிறேன். மென்னியா பிடிக்கிறேன். ஐயோ, பாலையை போட்டு உடைச்சுட்டாள. இருடி, உன் பல்ல உடைக்கிறேன். எடி வச்சி, நீ வச்ச வச்சி தாண்டி எரியுது. நல்லா ஏறிட்டா. சீக்கிரம் தின்னு, போனவங்க திரும்பி வந்துட போறாங்க. ஆமா, என்ன நினைக்கிற? நான் இன்னைக்கு காசு கொடுக்க வேண்டான்னு நினைக்கிறேன். ஆமா, என்னைக்கு காசு கொடுத்துருக்கோம், அத பத்தி கேட்கல. இப்ப போனாங்களே, அது எந்த சேலை ஜெயிக்கும்? மரியா இல்லாம கூப்பிடுறான். கடையில வியாபாரம் ஆளுன்னு கூப்பிடுறானா? ஏப்பா அழுகுற? வியாபாரம் ஆகலையா? ஆமா, இந்த பொம்மை என்ன விலை? நம்மளுக்கு தெரியாது. என்னடா நம்மளுக்கு தெரியாது? உன்னோட என்னையும் கூட்டு சேர்த்துக்கிற. அம்மா, வியாபாரமும் பண்றாங்களா, விலையும் தெரியாதுங்கிறான். சரி, பரவாயில்ல. மாதாவுக்கு காணிக்கு தானே டேப்பல. ஒரே ஒரு பொம்மையை நான் எடுத்துக்கிறேன். என்ன, இந்த காசை நீ வச்சுக்கோ. கோயில் வாசலே கொள்ளையடிக்க பாக்குற பையனை ஏமாத்த பாக்குற. யாரு கொள்ளை அடிக்கிறா? பையனுக்கு வயிற்று மேலே பசின்னு பலகாரம் வாங்க போனோம். நாம தான் இந்த கடைக்கு முதலாளி. அடடே, நீ தான் கடைக்கு முதலாளியா? பின்ன இந்த பையன் வர்றவும் போறவனெல்லாம் வாப்பா வாப்பான்னு கை நீட்டி அழைக்கிறான். வாய்க்கு தாப்பா போடும். துன்றா துன்றா, நல்லா இருக்கு, துண்ணு. அரே ரஹீம், அரே ரஹீம், பாப்பா பாப்பா வந்தாச்சு. நல்ல பையன். பாப்பா போயாச்சு, நீங்க போப்பா. நல்ல மரியாதைம்மா. இங்க வா. ராசாவை பாத்தியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கடத்தெருவுல பார்த்தேன். கடத்தெருவுலையா? என்னங்க அது? இந்த பய கால் இல்லாதப்பவே இந்த சுத்துறானே. கால் இருந்தா அந்த உலகத்தையே சுத்துவான் போல் இருக்கு. பாருங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. சொர்ணம் குணத்துக்கு எல்லாமே குணமாயிடும். இது உனக்கு வேண்டாம், வேற நல்ல பொம்மை வாங்கி தரேன். சொன்னா கேளுடா, இது சப்பானி பொம்மை. இது வீட்டுல இருந்தா வீட்டுக்கு ஆகாதுடா. இது சப்பானி பொம்மை. இது வீட்டில் இருந்தா வீட்டுக்கு ஆகாதுடா, வீட்டுக்கு ஆகாது. ராஜா, ஏண்டா அழுவுற? ஒரு அம்மா இது சப்பானி பொம்மைன்னு கால்ல ஏத்தி ஓட்டிட்டு போயிட்டாங்க. நான் கொடுத்த சப்பானி நான் எங்க வீட்டுக்கு ஆகாதாங்க.
காட்சி கொடுத்த புண்ணிய இடத்துல இப்படி ஒரு காட்சியா? தாத்தா, உன் குறைய அப்பா கிட்ட சொல்லியா? எங்க அம்மாக்கு தான் தெரியுமா நான் சின்னமா நொண்டி ஆயிட்டேன்னு. உங்க அம்மாவை சொல்லல ராசா, அன்னை மாதா கிட்ட உன் கால் சரியாகணும்னு கேட்டியா? எங்க அம்மா ஒருத்தனை பண்ணிருக்காங்களா? நீயும் கேட்கணும். கேட்கறியா? கேட்கறேன். கண்கள் திறவாயோ, கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ, கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ, கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ, கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ. கன்னி மாதா தேவ சபையின் கதவு திறவாதோ, கன்னி மாதா தேவ சபையின் கதவு திறவாதோ, கனிந்து உருகும் மெழுகு விளக்கின் ஒளியும் வளராதோ, ஒளியும் வளராதோ, கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ, கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ, கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ. தொட்ட இடங்கள் கோடி காலம் வாழும் உன்னாலே, தொட்ட இடங்கள் கோடி காலம் வாழும் உன்னாலே, சோர்ந்த மகனை எடுத்து வைத்தேன் உந்தன் முன்னாலே, ஆடும் அலைகள் உன்னாலே, அசையும் மரங்கள் உன்னாலே, உலகம் நடக்கும் உன்னாலே, உதவி புரிவாய் கண்ணாலே, கண்ணாலே. கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ, கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ, கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ.
பிரான்சிஸ் பிரான்சிஸ் மகனே, ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து கடவுளை துதிப்பதற்கு ஆலயம் ஒன்றினை எழுப்ப உடனே வழி செய்வாயாக. தேவமாதா, என்ன புதுமையான காட்சியம்மா! கனவில் வந்து கட்டளையிட்டாய், தேவாலயம் எங்கே கட்டுவதம்மா? அம்மா அம்மா, இது வந்துட்டேன்டா. சட்டை போடு. அம்மா, என்னடா கண்ண? பொம்மை வேணுமா? பொம்மையா? அதான் பிரார்த்தனை கொடுக்கல, அந்த பொம்மை வேணுமா? இப்ப எதுக்குடா அதெல்லாம்? நீ மோர் வைக்க போக வேண்டாமா? எனக்கு வேற வேலையே இல்லையா? நான் தயிர் கடையிறம்மா, நீ எனக்கு பொம்மை எடுத்து கொடுமா என்றா. இன்னைக்கு எவன் சோறு போட போறானோ? ராசா, தம்பி ராசா, நான்டா. ஏண்டா மோர் வியாபாரத்துக்கு போகலையா? அப்புறமா போவேன். ஆமா, நீ மட்டும் ஏன் என்ன சப்பானின்னு கூப்பிட மாட்டீங்க? நான் உன்னை சப்பானின்னு கூப்பிட்டா நீ என்ன சோம்பேறின்னு கூப்பிடுவிட. ராசா கண்ணா, என்ன கண்ணையா? சாப்பிட்டாடா? இன்னும் ஒண்ணுமே சாப்பிடல கண்ணையா. இங்க தாண்டா கடவுளே இருக்கிறான், எனக்குன்னே காத்துட்டு இருக்கிற பாத்தியா. கவலைப்படாத, ரெண்டு பேரும் ஒன்னா கலந்து சாப்பிட்டுக்குவோம். தனியா சாப்பிட்டா சோறு உன் உடம்புல ஒட்டாது. என்னையா எங்க வந்த? நான் என்ன சோத்துக்கா வந்தேன், சும்மா சொர்ணக்கா சௌக்கியமான பார்க்க வந்தேன். பார்த்தாச்சுல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு, போயிட்டு வா. போறத பத்தி எனக்கு ஒண்ணு இல்ல, போற வாக்குல பயலா பார்த்தேன், பார்த்த வாக்குல கொஞ்சம் பேசலாம் போல தோணுச்சு. உனக்கு பிடிக்கலையா? நான் வேணா போயிடுறேன். நான் என்ன கேக்குறேன், காய் இது கொஞ்சம் பழையது போட்டா போதும். நான் ஒண்ணும் ஜாஸ்தியா கேட்கல, வெறும் மோர் சாதம். வெறும் மோர் சாதம் திங்க முடியுமா? கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய். மோர் சாதத்துக்கு முன்னால ரசம் இருக்கு இல்லையா, அது இருந்தாலும் பரவாயில்ல, அதை தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் சுட்டாப்பலாம். அதுக்கு முன்னால வத்த குழம்பு அது இருக்கா? வத்த குழம்பு இல்ல, இருக்காது இருக்காது. எனக்கு தெரியுமே என் ஜாதகத்தை பத்தி, அதை பத்தி பரவாயில்ல.
உனக்கு தெரியும் என்ன பத்தி? நான் நிறைய சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓம தண்ணி ஜீரணத்துக்கு. வெத்தலைபாக்கு அதை பத்தி பரவாயில்ல, நான் வெளியே வாங்கிக்கிறேன். இப்படி வேலை வெட்டி செய்யாமலேயே தின்னுட்டு போலான்னு நினைக்கிறியா? பாபா ஒண்ணு சோறு போட முடியாது. இது என்ன வல்லடி வழக்கா இல்ல வலுக்கட்டாயமா? நீ சோறு போடணும்னு போடாத, சோறு போடாத. ஆப்பத்துக்கு உண்டான காசை கொடுத்துரு, நான் போயிடுறேன். துட்டும் கொடுக்க முடியாது, சோறும் போட முடியாது. அம்மா அம்மா கண்ணே எனக்கு ரொம்ப பசிக்குது அம்மா. யாருக்கு தான் பசி இல்ல? பிள்ளைக்கு புரியுது, ஆத்தாளுக்கு புரிய மாட்டேங்குது. இவங்களுக்கு எல்லாம் எப்பத்தான் நல்ல புத்தி கொடுக்க போறியோ? எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல, நான் வேணா காத்துக்கிட்டே இருக்கிறேன். நான் என்ன பொறிச்சா மாதிரி உப்பு பருப்பு பச்சடி கிச்சடி அப்படி இப்படி நான் கேட்டேன். ஒண்ணு இல்ல, ஒரு பாவக்காய், ஒரு வெண்டைக்காய், ஒரு சுண்டக்காய், சொர்ணக்காய் இதெல்லாம் வச்சு ஒரு அவியல் பண்ணி கொடுத்தா கூட போதும். என்ன காக்கா பாவமா? கொஞ்சம் சோறு போடுமா? ஒரு வாட்டி பாவம் பார்க்கலாம், இப்படி தினமும் பார்த்தா அன்னாட இங்க என்ன வந்து கிடப்பான். குடு குடுத்தான கட்டா போவ. மாதா தயவுல ஊரே செழிப்பா இருக்குது. உன்னை தவிர ஊரை செழிப்பாகிறதே எனக்காகத்தானே. எனக்கு வச்சிருக்கிற சோறு இருந்தா போடுமா? எனக்கு வேண்டாம். சரி சரி, 2 பேருக்கும் சோறு போடுறேன், உட்காருங்க. கடிச்சுக்கிட்ட தொடுகறி இல்ல, ஊறுகாய் தான் இருக்கு. வயிறு நிறைய கூட வேணாம், வாய நிறைய போட்டா கூட போதும். ரொம்ப நல்ல பையன் இல்லையா? ஏன்பா மாமாக்கு ரொம்ப பசிக்குது. அப்பா உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கிறாங்க? அடுத்த வேலை சோற நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? என்னது படிச்சுட்டு போய அதுக்குள்ள எல்லாத்தையும் சேர்த்து விட்டானே. சொன்னக்கா நான் எதுக்கும் இத கழுவி கொண்டு வந்துடுறேன். அடப்பாவி, ஏண்டா நீ ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பிட்டியா இல்லையா சொல்லு. சாப்பிட்டம்மா, எனக்கு வயிறு நிறைஞ்சு போச்சு. நான் கை கழுவிட்டு வரேன். கவலைப்படாதீங்க, இங்க பாருங்க. ராசா இந்த ஊனுக்கோல கைக்கு வச்சு நடந்து பாருங்க. நடந்து பாக்குறிய ராசா? மெதுவா 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 மெதுவா. இந்த ஊனுக்கோல அப்படி வச்சுக்கோ. அப்படி வச்சுக்கிட்டு இப்ப நட பாக்கலாம். மெதுவா மெதுவா நட நட நட. அப்படித்தான் அப்படித்தான் அப்படித்தான். பலே 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 பலே. அப்படித்தான் அப்படித்தான். மெதுவா அப்படித்தான் அப்படித்தான். ஹாய் 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 ஹாய். போதும், விழுந்துட போறேன். இப்படியே வியாபாரத்துக்கு போ. உச்சி வேலைக்கு வருவேன். ஒரு கலையை நிறைய மோர் கொடுக்கூட இருக்கு. சரி போ போ. ராசா, மோர் விக்கிற இடத்துல உன்னை விட்டுட்டு நான் வயக்காட்டுக்கு போறேன். ஓரமா உட்கார்ந்து வியாபாரம் பண்ணுப்பா. முரட்டு பசங்களோட எல்லாம் சண்டைக்கு போக கூடாது. பசி எடுத்தா கூடையில புளிசாதம் வச்சிருக்கேன், போட்டு சாப்பிடு. சரிம்மா, பத்திரமா இரு ராசா. ஜப்பானே மோர் குடுறா. மோர் இல்ல. பாரு நிறைய மோரை வச்சுக்கிட்டு மோர் இல்லைங்கிறிய. ஏன்
சொன்னாலும் சொல்லாட்டியோ நீ நொண்டி தானடா. சரி சரி மோர ஊத்து. வியாபாரம் எப்படிடா இருக்கு? என்ன சப்பானேன்னு கூப்பிடாதடா. நான் இப்ப நடப்பண்டா. எங்க நடடா பாக்கலாம். இத வச்சுட்டு அவன நடப்பான். எனக்கு ஆறு வருஷம் நல்லா இருக்குண்டா. எனக்கு வாங்கடா. கொடுத்துடா. கொடுத்துடா. போடா, அப்புறமா தரேன். கொடுத்துடா. அப்புறம் நான் அழுவேன். காலுக்கு பதில் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு போறியடா. எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன். அம்மா கத்துடா, கத்து, நல்லா கத்து. அம்மா அம்மா கத்துடா. கடலைக்கு போயிருக்கிற உங்க அம்மா காதுல விழுற மாதிரி கத்து. சிறுவனே, நாகப்பட்டினம் போய் அந்த பெரியவரை அழைத்து வா. யாரு? எனக்கு பொம்மை வாங்கி கொடுத்தேன். பிரான்ஸ் செய்யாதானே? நான் தப்பானேன்னு நீங்களே என்ன கேலி பண்றீங்களாமா? மகனே, இந்த குழந்தையை பார். சிறுவனே, எழுந்து நட. சிறுவனே, இல்லம்மா, இல்ல, நான் இப்போ நான் பண்ண போறேம்மா. அவன் நொண்டி இல்ல? ஆமாக்கா, சொன்னங்க மக ராசா. இருங்க வரேன். எடா ராசா, நீயா? கால் வந்துச்சு, வந்து சொல்றா. மாதாவே, கால்
வந்துருச்சா? உங்க மகன் நடக்கா, கால் வந்துருச்சு. என் கடமை ஓடி போறது நான் பார்த்தேன். என்ன என்ன சொல்ற? ஆமாக்கா, ராசா ஓடி போனதை நான் பார்த்தேன். அதை பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஓ அதுவா? எனக்கு காலையிலே தெரியுமே. சுந்தரம் தான் அவன் கைக்கு கட்டையெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. ஐயோ, கட்டை இல்ல, ஒண்ணும் இல்ல, எந்தவித ஆதாரமும் இல்லாம நடக்கிறான், ஓடுறான். முத்தாய், நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். இன்னும் என்ன வேதனைப்படுத்தாது. உன் பிரார்த்தனை பலிச்சிடுச்சு. உன் மகன் நடக்கிறான், ஓடுறான், குதிக்கிறான். என் மகனா? என்னால நம்பவே முடியலையே. நான் கூட சொன்னேன், அப்ப கூட நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம ராஜா மாறல இருக்கு. நீயா? உனக்கு கால் எப்படி வந்துச்சு? ஒரு அம்மா வானத்துல இருந்து வந்தாங்க. கையில குழந்தை வச்சிருந்தாங்க. ஏய், போய் சொல்றியா? சத்தியமா சொல்லு, நீ ராசா தானே? ஆமா, ராசா தான். உங்க அம்மா பேரு? வரணும். பாப்பா, உனக்கு கால் வந்துருச்சா? மாதா, உன்னை நம்பினவங்களை நீ கைவிட மாட்டேங்கிறது நல்லா புரிஞ்சு போச்சுமா. சொன்னக்கா, நீ கும்பிட்டு வேணும் போகல. ராதாவுக்கு கால் வந்துருச்சு, கால் வந்துருச்சு. எனக்கு கால் கொடுத்த அம்மா வேலை கொடுத்துருக்காங்க. நான் நாகப்பட்டினம் போறேன். எங்க அம்மாவா மாலை கொடுத்துக்கிட்டு வர சொல்லுங்க. சொல்றேன். இந்நேரம் சொன்னக்கா எங்க இருக்கும்? தோட்டத்துல தான் இருக்கும். ஏக்கா, இத்தனை பேர் பார்த்து பொய்யா இருக்காது சொல்லணும். போய் பார்த்துட்டு தான் வந்துடுவோமே. இருக்காது. ராசாவை போல வேற யாராவது பையனை பார்த்திருப்பாங்க. உண்மையாவா சுந்தரம்? நான் தான் அவன் காலை தொட்டு பார்த்தனே. மாதா காட்சி அளித்து நடன்னு சொன்னாங்களா? அவன் நடக்கிறான், ராசா நடக்கிறாமா. மாதா, தாயே. மாதா, ராசாவை நாகப்பட்டினத்துக்கு போன்னு சொன்னாங்க. யாரையோ கூட்டிட்டு வர போயிருக்காமா. வாங்கண்ணா, நாகப்பட்டினம் போலாம். வேண்டாமா, எல்லாரும் மாதா குளத்துக்கிட்ட போயிட்டு இருக்காங்க. அவனும் அங்கதானே வருவான். வாங்க போலாம். என் பிரார்த்தனையை கேட்ட மாதாவை கையெடுத்து கும்பிடணும், கால்ல விழுந்து கும்பிடணும். ராஜா, ராஜா, என் ராஜா. ஐயா, 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 ஐயா. ஐயா, ஒரு அம்மா உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாங்க. வாரத்துல இருந்து வந்தாங்க. சீக்கிரமா எழுந்துருங்க ஐயா. அம்மா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்னங்க ஐயா, நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க பேசாம இருக்கீங்களே. வாங்க ஐயா. எனக்கு அந்த அம்மா தான் கால் கொடுத்தாங்க. ஆமாங்க ஐயா, இத பாருங்க. நான் போய் கோட்டை மேல்வெட்டி கொண்டு வரையா. தேவமாதா, உன்னுடைய பெருமையை நான் எப்படி புகழ்வேணுமா? எந்த பையனுக்கு கால் வேணும்னு ஆசைப்பட்டனோ அவனுக்கு காலையும் கொடுத்து அவன் மூலமாவே உன்னுடைய தேவாலயம் எங்க இருக்கணும்னு சொல்ல வச்சியம்மா. இந்த உண்மையை உலகத்துக்கு எப்படி சொல்லுமா? நான் சொன்னா நம்புவாங்களாமா? ஐயா வாங்க ஐயா போலாம், அம்மா காத்துட்டு இருப்பாங்க. தம்பி, ஆண்டவர் நமக்காக காத்துட்டு இருக்கார், எப்பவும் காத்துட்டு இருக்கார். நமக்கு தாப்பா தெரியுது. வா. ராசாவுக்கு கால் வந்துருச்சா? ராசாவை பார்க்கத்தான்
கடவுளை தொழுவதற்கு ஆலயம் நிறுவ இதுவே சிறந்த இடம். உடனே செய்வாயாக. உடனே செய்யறமா, உடனே செய்யறோம். அம்மா தாயாரோட கால கொடுத்துட்டாங்களா? என் பிரார்த்தனை பலிச்சிருச்சு. நான் கொடுத்து வச்சவன், நான் கொடுத்து வச்சவன். நீதான் ராசாவை பெற்ற தாயா? ஆமாங்க. நீயும் உன் மகனும் ஆண்டவனால் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். உன் மகனுக்கு அன்னை மரியாதையும் தரிசனம் கிடைச்சிருக்கிறதம்மா. என் நெஞ்சில குமரிக்கிட்டு இருந்த வேதனையை மாதா தீர்த்துட்டாங்க. கேட்ட வரமெல்லாம் கொடுக்கும் மேரி என்னை போட்ட உத்தரவை நாம உடனே நிறைவேற்றணும். அம்மா உத்தரவு என்னங்க? எதுவா இருந்தாலும் செய்கிறோம் ஐயா. தேவாலயம் ஒன்று கட்ட வேண்டும்மா. ஐயா, நான் சேர்த்து வச்சிருக்கிற பணம் எல்லாம் தரையா? பணம் தேவையில்லைம்மா, நம்ம உழைப்பத்தான் காணிக்கையா கொடுக்கணும். கன்னி மரியம்மா தேர்ந்து எடுத்த இடம் இதுதான். எப்போ ஆலயம் ஆரம்பிக்கலாம்? இன்னைக்கே, இப்பவே. ஏமா சாந்தி, திருவிழாக்கு வந்தியா? ஆமா அங்கிள்.
அண்ணனும் வந்திருக்கு. அப்படியே கூட்டத்துல அது எங்கேயோ போயிடுச்சு. அவனு வரனே. வணக்கம் மாமா. வணக்கம். என்ன சாந்தி? எங்கே நான் போயிட்டேன்? கோயில சுத்தி பார்க்கணும்னு சொன்னேனே. ஏப்பா ராமகிருஷ்ணா, தங்கச்சி தனியா விட்டுட்டு நீ எங்க போயிட்ட? அப்படி கேளுங்க. அடே நீயும் வந்திருக்கிய? ஆமாங்க, போன வருஷமே வரதா பிரார்த்தனை இருந்தது, ஆனா வர முடியல. அதான் இந்த வருஷம் வந்து. அண்ணா அண்ணா, அங்க பாரு, கப்பல்ல இருக்கிற கொடி மரம் மாதிரியே செஞ்சு வச்சிருக்காங்க. அது செஞ்சு வச்சது இல்லப்பா, கப்பல்ல இருந்த கொடிமரமே தான் அது. அது எப்படி இங்க வந்தது? சொல்றேன்பா. பல வருடங்களுக்கு முன்னால போர்ச்சுகீசிய வியாபார கப்பல் ஒண்ணு கொழும்புக்கு போய்கிட்டு, அந்த நேரத்துல எதிர்பார்க்காம திடீர்னு ஒரு புயல் வீச ஆரம்பிச்சது.